ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தடவை நம்ம யூஸ்வலாக சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பல்லு ப்ளீட்ஸும் அண்ட் சென்டர் ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நியூ டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். வாங்க அது எப்படி எடுக்கணுன்றதை நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். பல்லு ப்ளீட்ஸ் எப்படி எடுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே போடுற மாதிரி டேபிளில் போடக்கூடாது. கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது இந்த சுங்கு இருக்கு இல்லையா, அது நம்ம டேபிளில் போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ளீட் நம்ம வைப்போம் இல்லையா, அதை செட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் என்னோடய பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவு செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளீட் நான் அப்படி செட் பண்ணோடனே அயன் பாக்ஸ் வச்சு நல்லா ஹீட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அடையாளத்துக்காக. அதே மாதிரி இப்போது எல்லாமே ப்ளீட்ஸ் ஈவனாக வரணுன்ற டெக்னிக் தான் இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் இந்த ப்ளீட்டை பிரிச்சுட்டேன். இப்போ நம்ம நடுவில் ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு, அது அப்படி இருக்கட்டும். இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணி மடிக்க போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ மீதி இருக்க ஃபேப்ரிக்கை அந்த கோடு இருக்கு இல்லையா, கரெக்டாக நம்ம மடித்தோம் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் விட்டுருங்க. அந்த கோடு எட்ஜில் கனெக்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேபிளில் போட்டு இந்த கார்னர் வருது இல்லையா, இந்த இடத்துல நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவனாக அந்த கோடுக்கு கரெக்டாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு நம்ம இந்த முனையில் அயன் பண்ண போகிறோம். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால்தான். இப்போ திரும்பவும் அதே டெக்னிக் தான். அதே கார்னரில் திருப்பியும் ஒரு ஃபோல்டு மடித்து நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி திருப்பியும் அயன் கொடுக்க போகிறோம். ரொம்ப அயன் பண்ண வேணாம், இந்த முனையில் மட்டும் அந்த சுங்கு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கொஞ்சமாக நமக்கு அந்த மடிப்பு தெரியணுன்றதுக்காக அயன் பண்ணாலே போதும். இது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்து இது மாதிரி மேலே வச்சு அயன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கார்னரில் தான் நான் அயன் பண்ணுறேன், ஃபுல்லாலாம் பண்ணலை. ஜஸ்ட் அந்த அடையாளம் தெரியணுன்றதுனால கார்னரில் மட்டும் நான் அயன் கொடுத்துக்கிறேன். இப்போ திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுக்குறேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் நான் விட்டுட்டேன், அந்த ப்ளீட் நான் எடுக்கலை. மீதி இருக்க ப்ளீட்டை மட்டும்தான் நான் கணக்கு எடுத்து ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சாரீ விரிச்சிட்டு திருப்பியும் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஈவனாக டக்குன்னு வந்துடும். இப்போ நான் அயன் பண்ணிவிட்டேன். திருப்பியும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை விட ரெண்டாவது ப்ளீட்டு மற்றது எல்லாமே உள்ளே தான் இருக்கணும் இல்லையா, சின்னதாக இருக்கணும். அதனால் இந்த ப்ளீட்ஸையும் நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். இப்போ நான் சாரியை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் ஃபுல்லாக நம்ம அயன் பண்ண அந்த கோடு இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம ப்ளீட்டு ஈவனாக எடுக்க போகிறோம். இப்போது அதே மாதிரி திருப்பி பிரித்து நான் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ சாரியை டேபிள் ஆர் பெட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட் உங்கள் சைடு இருக்க மாதிரி. இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த கோடு இருக்கு இல்லையா, அதுதான் நான் அடையாளமாக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது ஈவனாகவும் இருக்குது, ஈஸியாக நான் ப்ளீட் எடுக்கிறேன். நான் இப்போது அழகாக நான் அதே மாதிரி எடுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு 8 ப்ளீட்ஸ் கிட்ட வருது, 8 to 9 ப்ளீட்ஸ் கிட்ட வரும். இப்போது நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி நீங்கள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே யூஸ்வலாக எடுக்காமல் இது ஒரு நியூ டெக்னிக். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணேன், நல்லா வந்திருக்கு. ஸோ பல்லு ப்ளீட்ஸ்லாம் ஈவனாக வந்திருக்கு. ஸோ அயன் பண்ணோன்னே ஒரு நல்ல லுக் கொடுக்குது. இப்போ அது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் அப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு அது எப்படி வருதுன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ எனக்கு 7 to 8 ப்ளீட்ஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போ நான் இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பின் செக்யூர் பண்ணிடுறேன்.
இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா திரும்பியும் கூட பாருங்கள். ஸோ வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த நீட் ஃபினிஷ் வந்து எப்போவுமே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூஸ்வலாக பண்ணுறது இல்லாமல் ஸோ இது மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம இன்னும் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு ஈவனாக இருக்கும் போது இன்னும் குட் லுக்கிங்காக இருக்கும். சரி, இப்போ நான் வந்துட்டு பின் செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ இது மாதிரி ஹோல்ட் பண்ணி எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நான் ப்ளீட் எடுக்கிற மாதிரி என்னோடய ஷோல்டர்லேருந்து நீக் வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ பல்லு ப்ளீட்ஸ் நான் எடுத்து பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு எப்படி எடுக்கணும், என்ன டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணுன்ட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ப்ளீட்ஸ்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ அயனிங் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அயன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வருதுன்ட்டு. ஸோ அது ஈவனாக வரதுனால தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப பஞ்சாக தெரியாமல் நல்லா ஈவனாக வருது. ஓகே ஃபைன். இப்போது வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அயன் பண்ணிட்டேன். இப்போது என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்றதை பார்த்து பின்னும் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அயனிங் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அயனிங் வந்து ஒரு சில பட்டு சாரீக்கு வந்துட்டு மேலே கொடுக்கும்போது உங்களுக்கு அடியில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு சிலது ப்ரெஸ்ட்டாக வராது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா பல்லு ப்ளீட்ஸை திருப்பின மாதிரி போட்டுட்டு திரும்பியும் ஒரு அயன் கொடுத்துக்கலாம். நீங்கள் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ரெஸ்ட்டாக வேணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் பின்னாடி திருப்பி கொஞ்சம் ப்ரெஸ்ட்டாக அயன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் அயனிங் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் ப்ளீட் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாகவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கையில் வந்துட்டு ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு குயிக்காக வந்துடும். அதே மாதிரி அந்த கைட்லைன் வச்சு கரெக்டாக வந்துட்டு 1 by 1 நீங்கள் வந்துட்டு நல்லா ஒரு வி ஷேப்பில் செட் பண்ணிவிடுங்க. ஸோ வி ஷேப்பில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து கவர் ஆகும். ஸோ வந்து ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சைடு வந்துட்டு நல்லா கவர் ஆகும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இந்த டெக்னிக் வந்துட்டு. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி செட் பண்ணணுன்ட்டு நான் ஒரு வீடியோ கிளியராக போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ வந்துட்டு இப்போ நான் வி ஷேப்பில் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா ப்ரெஸ்டாக அயன் கொடுத்துக்கிறேன். நம்ம மேலே வந்துட்டு அயன் கொடுத்துட்டோம். கொஞ்சமாக கீழே இறக்கி விட்டு அதோட கைட்லைன் படி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அயன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது உங்களோட சாரீ வந்து கசங்காமல் அழகாக அந்த மடிப்போடு அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாகவே வந்துட்டு அயன் பண்ணுறது நல்லது. பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் வந்து அயன் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ என்னோடய ஷோல்டரில் வச்சா வந்து முட்டி வரைக்கும் என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் முட்டி வரைக்கும் அந்த ஃபேப்ரிக் வந்து நான் ஃபுல்லாக அயன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா லென்த்தியாக அயன் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ப்ளீட்டு. இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ அதை அளவெடுத்து சென்டர் ப்ளீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பல்லு ப்ளீட் எப்பவும் போல் உங்கள் ஷோல்டரில் வந்து ரஃப்பாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாரீ எப்பவும் போல் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுற்று கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேப்ரிக் நம்ம வந்து உள்ளே வந்து டக்கின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு உள்ளே கொண்டு வாங்க. இப்போது நான் வந்து ஷோல்டரில் போட்டுட்டு அது சுற்றின மாதிரி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பின் குத்துவோம் இல்லையா ஹிப் கிட்ட, இந்த இடத்துல என்னோடய ரைட் ஹேண்ட் சைட் தொடக்கிட்ட வர ஃபேப்ரிக்கு அங்கே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். இப்போது யூஸ்வலாக இருக்க வீடியோ விட இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு எப்படி வந்து டெக்னிக்கலாக எடுக்க போகிறோன்றது தான் காட்ட போகிறேன். இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பின் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இப்போது வந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு பின் செக்யூர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம எப்போவுமே சாரீ கட்டுற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ நம்ம இப்படி தானே கட்டுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல வச்ச மாதிரி வச்சுருங்க. உங்களோட ஹிப் சைஸை வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது வேஸ்ட் சைஸ். ஸோ இது வந்து மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இருக்கும் எண்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோடய இடுப்பு அளவு இவ்வளோ தூரம் வருது அப்படின்றதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே ஃபேப்ரிக் விட்டு நான் வந்துட்டு பின் செக்யூர் பண்ண போகிறேன்.
இப்போயும் எனக்கு இவ்வளோ தூரம் வருது இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு நான் பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுதான் எண்டிங் பாயிண்ட். யூஸ்வலாக எப்பவும் போல் கையில் வந்துட்டு ப்ளீட் எடுப்போம் இல்லையா, சென்டர் ப்ளீட் எப்படி எடுப்போம், நம்ம யூஸ்வலாக கையில் வந்து எடுப்போம், சின்னதாகவும் பெருசாகவும். ஸோ இந்த தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியூ டெக்னிக் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எண்டிங் பாயிண்ட்டை பின் குத்துனேன் இல்லையா, அதுக்கு நடுவில் வர ஃபேப்ரிக் தான் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் வந்து எப்போவுமே நம்ம பண்ணுற ஒரு நார்மல் டெக்னிக் கரெக்டாக. இது இல்லாமல் இப்போ எப்படி வந்து சென்டர் ப்ளீட்டு இன்னொரு டெக்னிக்காக எடுக்கலான்றது தான் இந்த ஃபுல் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சாரீ வந்துட்டு ரஃப்பாக மேலே போட்டுக்கிறேன். மேலே போட்டுட்டு இந்த மாதிரி 4 விரல் வச்சு நம்ம இந்த ஸ்டார்டிங் பின் சொல்லிட்டு ஒரு பின் குத்தணும் இல்லையா, அந்த இடத்துல இப்படி உள்ளே வச்சு இந்த சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் நான் வெளியில் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கையில் வந்து சாரீ வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பின் குத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து பண்ணணும், அதுக்கு பின்னாடி வந்துட்டு எடுக்கக்கூடாது ப்ளீஸ். ஸோ அதனால் முன்னாடி கை வச்சு இப்போ நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபேப்ரிக்கை இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுண்டு விரலால் ஹோல்ட் பண்ணிக்கிறேன், திருப்பி ஆள்காட்டி விரலால் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இந்த 2 விரலால் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண போகிறோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 விரலுக்குள்ளே இருக்க அளவு தான் நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும், சென்டர் ப்ளீட். அதனால தான் இந்த டெக்னிக் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக அந்த எண்டிங் பாயிண்ட் பின் குத்திருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம். நம்ம ப்ளீட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எண்டிங் பாயிண்டில் நான் பின் குத்துனேன் இல்லையா, அதோட முடிச்சுக்கிறேன். இப்போது அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பின் செக்யூர் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்திருக்குன்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது மாதிரி வரிசையாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின் குத்திடுங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பின் குத்திருக்கோம் இல்லையா, அது வந்து இருக்க தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் சென்டர் ப்ளீட் வந்துட்டு எப்படி வந்து நார்மலாக செட் பண்ண போகிறோன்றது காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு நம்ம பின் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணணும். நார்மலாக வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி டேபிள் ஆர் பெட் எதாவது யூஸ் பண்ணி ஃப்ளோரில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டர் கிளிப் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்க டாப் இருக்கு அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா, டேபிள் ஆர் ஏதாவது யூஸ் பண்ணி வெயிட் வச்சு கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இப்போது இந்த கார்னரில் வந்துட்டு இந்த சாரியை வந்து நான் நல்லா இழுத்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரெச் பண்ணி நான் இழுக்கும் போது எனக்கு வந்து ஈவனாக வந்துடுது, எல்லா ப்ளீட்ஸுமே எனக்கு டக்குன்னு வந்துடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி டக்குன்னு வந்து பண்ணும் போது எனக்கு ஈஸியாக வந்துடுது. இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு 1 by 1 அரேஞ்ச் பண்ணி பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. சென்டர் ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பின் குத்தணும், கீழே ஒரு பின், மேலே ஒரு பின், நடுவில் ஒரு பின். ஸோ இந்த மாதிரி 3 பின் குத்திருங்க. குத்துனதுக்கப்புறம் நல்லா அயனிங் கொடுத்துருங்க. இப்போது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங். பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணணுன்றதை கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சாரீ வந்து திருப்பின மாதிரி போட்டுடணும். அந்த சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை திருப்பின மாதிரி போட்டுட்டு இந்த முன்னாடி இருக்க ஃபேப்ரிக் வந்துட்டு இது மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக இருக்கா, மடிப்பு எதுவும் இல்லையான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ மீதி இருக்க ஃபேப்ரிக்கை அப்படியே உள்ளாரவே வச்சு மடிச்சிடணும். ஸோ அது வந்து வெளியில் வரக்கூடாது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவையும் அது வந்து நீட்னஸ்ஸாக பண்ணி ஃபேப்ரிக்கை நல்லா இழுத்து விட்டு அதை நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நீட்னஸ்ஸாக பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ப்ளீட், அது திருப்பின மாதிரி இருக்கும். அது உங்களோட சப்போர்ட்டுக்கு உங்களோட ரைட் ஷோல்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஃபேப்ரிக்கை திருப்பி அதே மாதிரி மடிங்க. இப்போது அந்த ப்ளீட்ஸ் வர இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த பின் வந்துட்டு இந்த கார்னருக்கு டச் ஆகுதான்றதை பார்த்து அளவு பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வெளியில் விடணும், எவ்வளோ உள்ளே வச்சு மடிக்கணுன்ற அளவு பார்த்துட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்லாம் உள்ளே வச்சு ஈவனாக மடிச்சிருங்க. இது மாதிரி நீங்கள் அயனிங் வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் அயனிங் வந்து நல்லா லென்த்தியாக கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாரீ வந்து கசங்காமல் அழகாக நீங்கள் நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ண முடியும்.
இப்போ நான் பாக்ஸ் ஃபோல்டுக்கு வந்துட்டு அளவு எவ்வளோ வருதுன்றது தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு இவ்வளோ தூரம் வருதுன்றதை நான் வந்து அளவு எடுத்துக்கிறேன். ஸோ அளவு எடுத்துகிட்டு அது வெளியிலே விட்டுறணும், உள்ளே வச்சு மடிக்கக்கூடாது. இப்போது என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபேப்ரிக் வந்துட்டு ஒரு ஃபோல்டு மடிக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஷேப்பில் மடிக்கிறேன். இப்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு 2 ஃபோல்டு மடிக்கிறேன். 2 ஃபோல்டு மடித்த உடனே உங்களுக்கு பாக்ஸ் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பல்லு ப்ளீட்ஸ் மேலே வருது இல்லையா, அது வந்துட்டு கார்னரில் செட் பண்ணி இது மாதிரி சுற்றின மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு 2 மடிப்பாக மடித்து அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் சாரீ ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரே மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம நியூ டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னா ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்பர் கொடுக்குறோம், கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுங்கள்.